என்னங்க ஐயா, ஒரு கைதிக்கு இந்த ஊர்ல இவ்வளவு மரியாதையா? யோ, நமக்கு தாயா அவன் கைதி, இந்த ஊருக்கு அவன் தாயா காவல் தெய்வம். ஓம் ஸ்ரீதராய நமः, ஓம் ரிஷிகேசாய நமः, ஓம் பத்மநாபாய நமः. சர்வோபசாரபூஜாம் சமர்ப்பயாமி. ஓம் சாங்கிரஹண்யேத்யாயஜதே இவாம் ஜனதாம் சங்கிரஹ்ணானீதி துவாதசாரத்னே ரசனா பவதி துவாதசமாசா சம்வத்சரமேவாவரந்தே மௌஞ்சே பவதி ஊர்த்வே முஞ்சாः ஊர்த்வமேவாவரந்தே चित्रा नक्षत्रं भवति चित्रं वाये दत्कर्मा यजस्वमेधस्समध्ये हिरण्यपात्रं पूर्णं दधाति मतो व्याधानीति एकतां ब्रह्मणोपहरति नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णुः प्रचोदयात् महादेवाय नमः कर्पूरनीराञ्जनं दर्शयामि ओम सर्वज्ञां ते सर्वस्ये ते सर्वमेव तेनाप्नोति सर्वं जयति அஞ்சப்படம் மேல பிய வச்சு ஓடாங்க இவங்க விடாதீங்க புடிங்கடா விட்டவன் நாடகத்துக்காக அசோகவனத்துல தீய வைறான்னா வைக்கப்படப்ப கொளுத்திட்டு வந்துட்டியாடா. உனக்கு அனுமார வேஷம் கொடுத்து தப்பா போச்சு. இப்ப ஊர்க்காரங்களாம் சேர்ந்து நம்மள கொளுத்திடுவாங்க போல இருக்கே. ஓடி ஒளியிறது கூட இடம் இல்லையே. சீக்கிரம் ஓடியாடா. ஐயோ, எங்க மறைகிறது? ஒரு தலைக்கே பிரச்சனை. இவன் பக்கத்திலே நம்மளை காட்சி கொடுத்துருமே. இப்ப பார்த்து தும்மல் வருது. ராமா, நீ உங்க அப்பா பேச்ச கேட்டு 14 வருஷம் காட்டுக்கு போனேன். என் சம்சாரம் அவன் அப்பன் பேச்ச கேட்டு பிறந்த வீட்டுக்கு போய் 4 வருஷம் ஆகுது. அவ போனதுல இருந்து என் கையே தேஞ்சு போச்சு. 10 பாத்திரம் தேய்ச்சி இப்ப நீ நேர வந்து எனக்கு ஆறுதல் சொல்லல. இந்த கையில தொங்கி உங்ககிட்ட வந்து சேர்ந்துருவேன். பட்டாபி ராமா, கோதன் ராமா, தசவ ராமா, கல்யாண் ராமா, சீக்கிரமா ராமா. ராமா வந்து விட்டான் என் ராமன் வந்து விட்டான். யோ கத்தாதையா, பின்னாடி ஆளுங்க விரட்டிட்டு வராங்க. ஐயோ ராமா, உன்னை பார்த்த உடனே எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. என்ன சாப்பிடுற? காஃபி டீ ஹார்லிக்ஸ் பண்ணிவிட்டா மோர்? ஒன்ஸ் மோர். காஃபி டீ ஹார்லிக்ஸ் பண்ணிவிட்டா மோர்? ராவணா, யார் தலையை கழட்டிட்டு குனிஞ்சு வாடா. ஐயோ கடவுளா வராங்களே. முன்கூட்டியே சொல்லி வச்சிருந்தா சாப்பிட செஞ்சு வச்சிருப்பேனே. அதுக்காக நாங்க லெட்டரா போட்டு வர முடியும்? ராமா, கேட்கறேன்னு தப்பா நினைக்க கூடாது. நான் இதை சொல்லல. ராமாயணத்துல இப்படி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லையே. இவர் தான் சீதர். இவர் ராவணா, இந்த சிரிப்புக்கு வாங்கி இவங்களை கடத்திட்டு போனே. நீங்க எல்லாரும் ஒட்டுமொத்தமா இங்க இருந்து வரீங்க? அசோகவனத்தை எரித்து விட்டு ஒளிஞ்சுக்கலாம்னு வந்தோம். அங்க எரியிற தீக்கி இங்க பக மூச்சை முட்டுது. ராமா, காத்து, கருப்பு, தீட்டு, பட்டக்கண்ணு, செய்வன எல்லாமே இந்த தீயோட எரியட்டும். துப்புப்பா. அடி ஆத்தாடி, எம்புட்டு கண்ணு பட்டிருக்கு என் பிள்ளை மேல. இப்படி எரியுது. எரியத்தான் செய்யும். வந்ததும் வராதமா பிள்ளை மேலேயே இப்படி எரிஞ்சு விழுறீங்க. ஊர்ல இருக்கிற வைக்கப்படப்ப கொளுத்திட்டு வந்து நிக்கிறான். இவனை என்ன கொஞ்சமா சொல்ற? ஏதோ படிச்சமா, ஒரு வேலை வெட்டிய பார்த்தாமா, 4 காசு சம்பாதிச்சமான்னு இல்லாம ஊர்ல இருக்கிற சின்ன பசங்க கூட சேர்ந்துக்கிட்டு சுத்துறான். இவனை எல்லாம் பெத்ததுக்கு ஏன் இப்படி லபலபன்னு கத்துறீங்க? இவன் வேலை பார்த்துதான் நம்ம குடும்பம் நிறைய போகுதா? இருக்கிறத வித்து தின்னாலே 3 தலைமுறைக்கு தாங்கும். நீ இப்படியே இவனுக்கு செல்லம் கொடுக்கறதுனாலதான் இவன் மப்பேறி போய் தெரியறான். என்ன மொபைல் போய் திரியறாங்க? நான் என்ன பீடி சிகரெட் பிடிக்கிறேனா? இல்ல கள்ளு சாராயன் குடிச்சு கலாட்ட பண்ணிட்டு இருக்குமா? இல்ல கண்ட பொண்ணு பின்னாடி சுத்தி திரியறமா? இத பாராத்தா, அடுத்த வாரமே நம்ம ஊர் பசங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து மன்ற ஆரம்பிக்க போறோம். சீர்திட்டம் செஞ்சு இந்த ஊரையே மாத்தி காட்ட போறோம். அப்புறம் தெரியும் இந்த முத்துக்கால யாருன்னு. பெருசா பேச வந்துட்டார் பேச்சு. ஓல்ட் மேன். பாத்தியாடி,
உன் பையன் என்ன பேச்சு பேசிட்டு போறான்னு. இனிமே நீ ஆச்சு உன் மகனாச்சு எக்கேடும் கெட்டு போங்க. இவன் இப்படி இந்த ஊரை சுத்திக்கிட்டு தெரிஞ்சான்னா நாளைக்கு இவனுக்கு ஒரு கல்யாணம் ஆச்சுன்னு வரும்போது இந்த ஊருக்குள்ள எந்த போய் பொண்ணு கொடுக்கான்னு பாக்குறேன். ஆமா, இனிமே தான் அவனுக்கு கூட ஒருத்தி பிறந்து வர போறாளாக்கும். என் பிள்ளைக்கு ராசாத்தி மாதிரி ஒருத்தி வரத்தான் போறா. இந்த தோட்டத்துல திருண்டது உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சது எங்களுக்கும் சேர்த்துதான் உதவிடும். சீக்கிரம் வாடி. இருங்கடி வர. ரொம்ப தான் அலட்டிக்கிறீங்களே. வாங்க. ஏய், இது வேற யார் தோட்டமா இருந்தாலும் பரவாயில்ல, உங்க பெரியப்பா அம்பலத்தோட தோட்டம். தெரிஞ்சிச்சுன்னா உன் தோலை மட்டும் இல்ல எங்க தோலையும் சேர்த்து குடிச்சிருவாரு. பெரியப்பனா இருந்தா என்ன, சித்தப்பனா இருந்தா எனக்கு என்ன? எனக்கு தேவை சோலை கொடுத்து, அவ்வளவுதான். அம்மா சீக்கிரம் வாமா, கையில வச்ச மருதாணி காஞ்சி போச்சு. சீக்கிரமா வந்து காலுக்கு வச்சு விடுவா. ஏண்டி இப்படி ஊரே கூட்டுற மாதிரி சத்தம் போடுற? முதல்ல காலுக்கு வச்சுட்டு அப்புறமா கைக்கு வச்சிருக்கலாம்ல. அப்பாவுக்கு பொண்ணு தப்பாம பிறந்திருக்கு. கொண்டா. ஏமா இதை கட்டின? நாளைக்கு பள்ளிக்கூடத்து ஆண்டு விழால நான் கரகாட்டம் ஆட போறேன், அதுக்கு தான் இதை கட்டி பார்த்தேன். வேண்டாம்மா, வேண்டாம். இந்த சலங்கதான் உங்க அப்பாவையும் என்னையும் சேர்த்தும் வச்சது, பிரிச்சும் வச்சது. என்னைக்கு நான் இந்த சலங்கையை கட்டிட்டு கரகத்தை தலையில வச்சுக்கிட்டு ஆட ஆரம்பிச்சனோ அன்னைக்கே என் வாழ்க்கையும் ஆட்டம் கண்டுருச்சு. ஊர் ஊரா கரகம் ஆடிக்கிட்டு இருந்த என்ன விதி இந்த ஊர்லயும் ஆட வச்சிருச்சு. அப்பதான் உங்க அப்பா என் ஆட்டத்தை பார்த்தார். ஒரு நாள் அவர் என்கிட்ட வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டார். நான் என்ன சொல்றதுன்னு தெரியாம முடிச்சேன். ராத்திரி பூரா யோசிச்சேன். கடைசியா அவர் விருப்பப்படியே எங்க கல்யாணம் நடந்தது. அன்னைக்குதான் இந்த ஜமீனே ஆடி போச்சு. மானமே போச்சுன்னு குதிச்ச உங்க பெரியப்பா பெரியம்பலத்தோட பகையும் ஊர் பகையும் வளர்த்துக்கிட்டு உங்க அப்பா என் கூட குடும்பம் நடத்திட்டு இருந்தாரு. அப்ப நீ என் வயித்துல 3 மாச குழந்தை. ஒரு நாள் கோயில் திருவிழா விஷயமா பேசணும்னு பெரியம்பலம் உங்க அப்பாவை கூப்பிட்டு விட்டார். பழைய பகையெல்லாம் மறந்து சிரிச்ச முகத்தோட போனவர் திரும்பி போன மாத்தா வந்தார். நான் அழுதேன், துடிச்சேன், புரண்ட. எனக்கு ஆறுதல் சொல்ல கூட யாரும் வரல. உங்க பெரியப்பா உங்க அப்பாவை என்கிட்ட இந்த நிரந்தரமா பிரிச்சது இல்லாம அந்த பழியை ஏன் மேல திரிச்சு விட்டுட்டாரு. ஊரே அவர் பக்கம் நின்னு என்னை ஏச ஆரம்பிச்சது. அன்னைக்குதான் நான் முடிவெடுத்தேன். உங்க அப்பா பிறந்து வளர்ந்து முடிஞ்ச இதே மண்ணுல சின்ன அம்பலத்தோட வாரிச உருவாக்கிட்டு சாகணும் தாண்டி இன்னும் நான் வைராகியத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கேன். கை தாத்திட்டு ஓடுடா. வணக்கம்யா. குமரையா. ஐயா வணக்கங்க. வணக்கம் ஐயா. யாரா மாட்டுக்கார காளி? நான் தான் சாமி. ஏய், ஆளை கண்ணுல பார்த்து ஒண்ணு கிடைக்கிற மாட்டோட ஜல்லிக்கட்டு மாட்டு சொல்லி தருகிறேன். புடிச்சிட்டு போய் உடத்தட்டி உழவுக்கு போடல. கண்ணார் என்ன பூனைய கையில புடிச்சுக்கிட்டா அது நம்ம கிட்ட வராதுன்னு நினைப்பா. எப்படி வர வைக்கிறேன்னு பாருங்க. டேய் இப்ப பாரு. வாஸ் 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 வாஸ். நீ கருவாட்டை காட்டணும்னா என் பூனை வந்துருமா? இல்ல கோயில் உண்டியில் காசுல வீட்டுல வந்து சேர்த்துட்டியா? அதை மறப்பனா? கிளிஷ் 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 கிளிஷ். மியாவ் மியாவ். பாத்து கூப்பிடுறா. இவனை கருவாடு நினைச்சு கவிர போகுது. நாய் வா கூப்பிடுற. பூனையை கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறா. வாம்மா. அம்பல வரும்போது பூனை குறுக்கால விட்டு விளையாட்டா பண்றீங்க ராஸ்கல். ஒண்ணே
தப்பு மேலதானே? இல்லைங்கய்யா, பூனை குறுக்கால போனா கெட்ட சகனம்னு சொல்லுவாங்க. பழக்கப்பட்ட பூனையா இருந்தா அம்பலம் வரும்போது சகனம் பார்த்து போயிருக்கு. பூனை ஊருக்கு புதுசு போல இருக்கு. பாபுல யாரு புள்ளதான்? நம்ம கல்லுவிட்டு காளிமுத்தோட பையன் முத்துக்காலைங்க. பட்டணத்துல படிச்சிட்டு இருந்தான். ஊருக்கு வந்து 4 நாள் தான் ஆகுது. அதான் அம்பலத்தை பத்தி தெரியாம பாவம் சின்ன பையன். ஓடுற பாம்பு மிதிக்கிற வயசு. அதான் பயம் இல்லாம தெரியுது. அம்பலம் யானை மாதிரிப்பா, எல்லா விஷயத்தையும் மனசுக்குள்ளே வச்சுக்குவாரு. அவர்கிட்ட எதுக்கும் எச்சரிக்கையாரு. நான் இதை ஏற்கனவே சொல்லிட்டேனே. போடா, அம்பலமாவது கம்பளமாவது சினிமாக்கு நேரமாச்சு, பஸ் வந்துருச்சான். நீங்க எல்லாம் என் கூட வருவீங்கன்னு தாண்டி எங்க அம்மா என்ன சினிமாவுக்கு அனுப்புனாங்க. இல்லைன்னா அனுப்பியே இருக்க மாட்டாங்க. நாங்கெல்லாம் விட்டுருவோமா? டேய், அந்த பொண்ணுங்கிட்ட போய் பஸ் கிஸ் வந்துச்சான்னு கேளு போ. சினிமாவுக்கு. நாங்களா? ஆமா, பஸ் போயிடுச்சா? இல்ல. அப்பா கிஸ். ஏமா பஸ் போயிருச்சாமா? இல்ல. ஏன் குழந்தைக்கு என்னாச்சு? என் குழந்தைக்கு காலையில இருந்து பேதியாகி நினைவில்லாம போச்சுமா. நம்ம ஊர் ஆஸ்பத்திரிக்கு போனா மருந்து மாத்திரை இல்ல, டவுனுக்கு போன்னு சொல்லிட்டாங்க. பஸ் இன்னும் வரலையே. குழந்தைக்கு என்ன ஆகுமோ தெரியலையே. கடவுளே. ஐயா, பஸ் வந்துருச்சுல. எவன்டா கல் எடுத்து அடிச்சது? நாங்க தான்டா. குழந்தை உசுருக்கு போராடிட்டு இருக்கு. ஏன்டா பஸ் நிப்பாட்டாம போற? ஏன்டா கேன பஸ் ஸ்டாப் இல்லாத ஊர்ல பஸ் நிப்பாட்டணும் எங்களுக்கு ஒன்றும் அவசியம் இல்ல. இதுக்கு யாரா பதில் சொல்றது? இந்த ஊர்ல இருந்து ஒருத்தனை ஏத்தாத. எவன் என்ன பண்றான்னு பாக்கலாம். வாடா போலாம். டேய், மரியாதையா சொல்றேன், அவங்கள வண்டியில ஏத்திட்டு போய் ஆஸ்பத்திரியில விடு. எடுறா கைய. வண்டி ஏறா. எடுறா கைய. வண்டி ஏறா. டேய், வாடா போலாம். டேய், பட்டி ரஜினி தலைவர் படம் குரு சிஷ்யன். இனிமே இந்த ஊர்ல பஸ் நிப்பாட்டாம போனீங்க, பஸ்ஸோட சேர்த்து உங்க 2 பேரையும் கொளுத்திடுவேன். மரியாதை அந்த குழந்தைய ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க. தண்ணியும் வர மாட்டேன், ஒண்ணும் வர மாட்டேன். பைப்பு கிட்ட வந்து உட்காந்து. என்னைக்குதான் ஒழுங்கா வந்தது, இன்னைக்கு வர போகுது. எப்பதான் வீட்டுக்கு போகுதுன்னு தெரியல. தண்ணியும் வரல. குழந்தை வரண்டி. உள்ள போடி. இன்னும் கோலமே போட்டு முடிக்கல. கோயிந்து வர உள்ள போடி. ஐயோ, சென்டடு என்னடா இன்னைக்கு தெருவே வெறிச்சோடி போய் கிடக்குது. ஒரு பொம்பளைய கூட காணோம். அம்பலத்தை பார்த்தா கையெடுத்து கும்பிடுறாளுங்க. அம்பலத்தோட மச்சான் என்ன பார்த்தா எல்லாரும் ஸ்டாப் பிளாக்ல எஸ்கேப் ஆகுறாளுங்க. நீங்க செந்து எடுத்தால அவங்க வாந்தி எடுத்து குண்ட கமட்டக்க ஆயிரும்னு அவங்களுக்கு தெரியாதா?
அப்போ இன்னைக்கு சென்ட்டுக்கு ஆகாதா போனி? ஏன் ஆகாது? அங்க பாருங்க, இங்க பாருங்க. எங்க? அந்த மனப்பா. யாரடி நீ மோகினி, கூரடி என் கண்மணி, ஆசையுள்ள ராணினி, ஆட ஓடி வா காமினி. ஹை 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 டேய், ஏன்டா பாட்டு இடையில சென்சார் பண்ற? அந்த பொண்ணு என்னதான் பாக்குது, நீங்க விட்டு கொடுத்துருங்க. உன்னை பண்ணி தான்டா பாக்கும். பண்ணி தலையா என்னத்தாண்டா அந்த பொண்ணு பார்த்தா? சரி, 2 பேரும் போய் கட்டுருமா? ஓ, ஈக்குவல் ரேஞ்சுக்கு வந்துட்டீங்களா நீங்க? பாப்பமா, வாங்க. யாரடி நீ மோகினி, அத்தா ஜெயின் உருமா. என்னென்ன பொண்ணை பார்த்து குருமா சாலனான்னுகிட்டே? இடியட். அரபி மொழியில அதா ஜெயின் உருமான்னா அழகான பொண்ணுன்னு அர்த்தம். அம்மணி, நீயோ ஒரு தோணி, ஏன் இப்படி நிற்கிறாய் நாணி கோணி? என் தாகம் தீர்க்க வந்த இளநீ. ஏன் தாகம் தண்ணி குடிச்சா தீராதா? என்ன லவ் விடுறியா? சுமரகனே, நீ யாரை பார்த்தா ராணி? எட்டிட்டு விட்டுனா பல்லு முதுகு வழியா வந்துரும். பெரிய புலவரா பண்ணாட பையல, அடுக்கு மொழியில் நடக்கு படக்குன்னு வரவனையும் கருத்துருக்கு போட்டு இருக்குது. பிளடி நான்சென்ஸ். போய் நூறுமா? போய் நூறுமாண்ணா எங்க அந்த பொண்ணுன்னு அர்த்தம்? என்ன சவ ஊர்வலத்தை பார்த்து ஓடுறா? சித்தப்பு எப்பப்பு செத்தப்பு சித்தப்பு எப்பப்பு செத்தப்பு சித்தப்பு என்ன கேட்காம இப்ப தாண்டா புரியுது. அந்த பொண்ணு உன்னை தாண்டா பாத்துருக்கா. இல்ல, அந்த பொண்ணு உங்களை தான் பாத்திருக்கா. காட் பிராம்ஸ், உன்னை தான் பாத்துருக்கா. இல்ல, உங்களை தான் பாத்திருக்கா. உன்னை தான் பாத்துருக்கா. கருமை நேர கண்ணா இவன் தான் கண்ண. நான் இல்ல, இவன் தான் கருமையா. இவனை கூட்டிட்டு நான் இல்ல, இவர்தான். கூட்டிட்டு போ. என்னடா மச்சானுக்கு வருஷம் ஏறிட்டு இருக்குது, வயசு குறைஞ்சிட்டு இருக்கேன்னு பார்த்தேன். மச்சான், இதை விட நீங்க தலைய வண்டி கடையாளுக்குள்ள விட்டு எடுத்துடலாம். இந்த அம்பலத்தோட பலமே கௌரிமான் மாதிரி. ஓ, நீங்க கவரிமானா? அப்ப மசுறு போனா நீங்க உசுர விட்டுருவீங்களா? ஊருக்குள்ள யாருக்குள்ள கல்யாணம்? ஆம்பளைக்கு பொம்பளைக்கு. பாம்பாட்டி பரமசிவம் பொண்ணுக்கும் கீரிப்பட்டி கிருஷ்ணசாமி பையனுக்கும் நீங்க செய்ய வேண்டிய முறையெல்லாம் நான் செஞ்சுட்டு வந்துட்டேன். அப்புறம் இந்த கல்லு வீட்டு காளிமுத்து மக முத்துக்கால சாரு அந்த பட்டணத்துல இருந்து படிச்சு வந்தானே அவனா? ஆமா, அந்த கொப்பரக்கா மண்டையும் தான். ஊருக்குள்ள ஒரு மன்றத்தை வச்சிட்டு 5-6 பசங்களை கூட வச்சிட்டு மகா அடிச்சாட்டியம் பண்றான் அங்கிள். அவன் ஆரம்பத்திலேயே தட்டி வைக்கிறது கரெக்ட் அங்கிள். ஆமா அங்கிள். உனக்கு அங்கிள் சரி, சின்ன பசங்க அவங்களுக்கும் பொழுது போகணும் பாரு. ஓ ஆண்டி, இவ எதுக்குடா இங்க வந்திருக்கா? கேட்டு சொல்றேன். இங்க எதுக்காக வந்தீங்க ஆண்டி? அங்க போய் கேட்டு வந்துடுறேன். ஆண்டி, அத்தை, ஆண்டி, அத்தை, ஆண்டி, 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 நீங்க என்ன விஷயமா வந்தீங்கன்னு மச்சான் விசாரிச்சுட்டு வர சொன்னார் ஆண்டி. சொல்லுங்க ஆண்டி. எங்க அத்தைக்கு செண்டு அடிக்குமா? படுவா, அத்தைக்கே செண்டு அடிக்கிறியா? சொல்லுங்க ஆண்டி. பூச்செண்டு வயசுக்கு வந்துட்டா, அதான் முறைப்படி நான் முறை சொல்லிட்டு போலான்னு வந்தேன். அக்கா வயசுக்கு வந்தாளா? மச்சான் வயசுக்கு வந்தாளா? நிறுத்துங்க நிறுத்துங்க. அக்கா வயசுக்கு வந்தாங்க, சரி. மச்சான் அப்படி வயசுக்கு உரைச்சிருவேன். முறை சொல்ல வந்தேடி முறை. எதையும் முறையோட செஞ்சவதாண்டி, அதை சொல்ல வரணும். ஊர் திருவிழாவுக்கு கரையாட வந்த லம்பாடி வீட்டு பூனையாந்த என் தம்பியை உன் காலச்சுத்திர நாயாக்கி அவனை கல்யாணம் முடிச்ச கையோட கருமாதி முடிச்சில்லடி. இப்ப எதுக்கு நீங்க வந்து நிக்கிற? இத பார், என்னைக்கு என் தம்பிக்கு நான் எள்ளும் தண்ணி இறைச்சனோ அன்னைக்கே நம்ம உறவு செத்து போச்சுடி. என் தம்பி உன்னை தொட்ட பாவத்துக்கு கூலியா ஏதோ கொஞ்சம் சொத்து பத்தல் எழுதி வச்சுனல. இனிமே சொந்தம் சுருத்துன்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்ச அப்புறம் இந்த அம்பலம் மனுஷனா இருக்க மாட்டான். உறவு முறை புதுப்பிக்க நான் ஒண்ணும் முறை சொல்ல வரல, ஊர் முறைக்காக வந்தேன். நீங்க மனுஷனாவே இருங்க. மஞ்ச தண்ணி ஊத்தி பார்க்க மாமா உறவு இருக்கா, மச்ச நீங்க துணை இருக்கா? பட்டு பாவாடையும் பச்சை கலர் தாவணியும் கட்டி அழகு பார்க்க யார் இருக்கா? மாமா வீடு அழைச்சி மச்சன மறுவூர் அழைச்சி சமக்க முடியாத சீர்சனத்தி கொண்டாந்து
தென்னை மட்டை வெட்டி வந்து தேர் போல குடிசை கட்டி அத்தை பொண்ணு உள்ள வச்சு அழகு பார்க்க மாமா யார் இருக்கா? இந்த அடி அம்மா முதல் தண்ணி, மாமா முறை தண்ணி. ஊரை கூட்டி முறை விருந்து வச்சு தெருவெல்லாம் பிடிக்காம பந்த போட்டு நான் பெத்த பொண்ண நல்லபடியா குளிப்பாட்ட கொடுத்து வைக்கலையே இந்த கூறுகட்ட பாவி மவளுக்கு. இந்த அடியம்மா உன் தாய் முறை தண்ணி. மாத்து விரிச்சு பண மேல உட்கார வச்சு அப்பன் தலைமுறைக்கு அரைப்படி வெண்ணெய் வச்சு அப்பத்தா கையால அரப்பு பொடி தேய்ச்சி பாட்டன் தலைமுறைக்கு படி நிறைய பால் ஊத்தி அத்தனை சீரும் செய்ய சொந்தமும் இல்ல பந்தமும் இல்லையடி. இந்தா உங்க அப்பா முறை தண்ணி. அந்த பாவி மனுஷன் போனப்பவே நானும் போயிருப்பேன். பொட்டச்சியா பிறந்து இந்த கன்றாவியெல்லாம் கண்ணால பார்க்க வச்சுட்டேடி. பணத்துல மேய்ஞ்சாலும் இனத்தோட போய் சேரணும்பாங்க. எனக்கு வனமும் இல்ல எனமும் இல்லையேடி. பாவி மவள. படிவு பெரியம்மா, அழாதம்மா, அழாதே.